Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் பார்த்துருப்பீங்க. ஸோ நிஃப்டி 95 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆச்சு. 23,431 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆச்சு. சென்செக்ஸ் 77,378 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆச்சு. 241 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்கு 769 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆச்சு. 48,734 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி ஐடி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், 3% மேலே போனாங்க. 1,483 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 44,609 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸோட செல்லிங் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ ருப்பி கீழே உள்ளதுக்கு எஃப்ஐஎஸோட அவுட்ஃப்ளோ ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ டிஎஸ் பார்க்கும்போது 3,961 கோடிக்கு நெட் செல் பையஸாக இருந்திருந்தாங்க. எஃப்ஐஎஸ் 2,254 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருந்தாங்க. ஸோ 9th டே, அதாவது 9ஆம் தேதியும் மார்க்கெட்டில் வந்து 7,170 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட் செல்லஸாக இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த 2025 இதான் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் செல்லிங்காக இருந்துச்சு எஃப்ஐஎஸ். ஸோ இந்த செல்லிங் வந்து எப்போ ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கெட்டில் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணாலும் இப்போ எந்த ஸ்டாக்கை வாங்கலாம்னு நீங்கள் எகைன் அண்ட் எகைன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கொஸ்டினே கேட்குறீங்க. நம்ம வந்து சில ஸ்டாக்ஸ் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் நேற்றைய வீடியோலேயே 5-6 ஸ்டாக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஆன பிறகு நீங்கள் வந்து இப்போ என்ன ஸ்டாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் வீக்காக தான் இருக்குது. ஸோ பெருசாக உங்கள்கிட்ட இருக்க எல்லா அமௌண்ட்ஸையும் கொண்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் போடாதீங்க. அது ஒரு 5%, 10% கீழே இறங்கிச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே வலிக்கும். அதனால் பொறுமையாட்டே 1-2 பிக் பண்ணுங்கள். நானே என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி உங்கள்கிட்டே காமிச்சிருப்பேன். ஸோ நிஃப்டி இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. நிஃப்டி சார்ட்டெல்லாம் பார்க்கும்போது 2025 டில் மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது 2025 டில் மார்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டில் தான் இருக்கும், இந்த வீக் ட்ரெண்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி நவம்பர் லோ, அதாவது நவம்பரில் இருந்த லோவோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக போயிருக்கு. 23,442 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் டச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டி 50 வந்து மார்ச்சில் வந்து 21,000 பாயிண்ட்ஸ் அதை கூட டச் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரோஹித் ஸ்ரீவஸ்தவா அவர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மார்க்கெட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமியும் கொஞ்சம் அப்படி டவுன் ட்ரெண்டில் தான் போகுது. ஸோ மார்க்கெட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஆக்சுவலி இவங்க அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து எங்கள் ஐஸ்கிரீம் பிஸ்னஸை வந்து டிமர்ஜர் பண்ணி அதை தனியாக ஒரு லிஸ்டட் என்டிட்டியாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்தீங்கன்னா நவம்பர் 25 வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குவாலிட்டி வால்ஸ் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து அவங்களோட ஐஸ்கிரீம் பிஸ்னஸை வந்து தனி நியூ சப்சிடரியாட்டி இப்போ இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க புதுசாட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வால்ஸு, கார்னட்டோ, மேக்னம் இந்த மாதிரிப்பட்ட ஐஸ்கிரீம் பிராண்ட்ஸ் எல்லாமே வருது. ஸோ ஐஸ்கிரீம் பிராண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்ரி அண்ட் நான் டெய்ரி ப்ராடக்ட்ஸு, ஃப்ரோசன் டெசர்ட்ஸு, ஃப்ரோசன் ஸ்நாக்ஸு, ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ப்ராசஸ் ஃபுட்ஸு, அது ரிலேட்டட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த செக்மெண்ட்டில் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இவங்க இன்கார்பரேட் பண்ணியிருக்க அந்த குவாலிட்டி வால்ஸ் அப்படிங்கிற நேமில் நியூ சப்சிடி இன்கார்பரேட் பண்ணியிருக்கதை 100% வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஓன் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் 100% ஓனர்ஷிப்பையும் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தான் ஓன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மார்க்கெட்டில் நீ லிஸ்ட் பண்ணுவாங்க போல். ஸோ விரைவில் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ஒரு ஷேராக கொடுப்பாங்க. ஸோ இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க நியூ சப்சிடரியாட்டு. ஸோ ஆக்சுவலி ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கும்போது 2,442 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டில். லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ இருக்க ட்ரெண்டில் அதை கை வைக்க முடியாது. 55 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ப்ரைஸ் டு புக்கெல்லாம் பார்க்கும்போது 11 மேலே இருக்குது. ஆனால் ஐடிசி பிலோ 30 இருக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டில் ஐடிசியே கை வைக்கலாங்கிறது என்னோட கருத்து. ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருக்காரு, இனி ஸ்டாக் மார்க்கெட் வந்து தேராது. ஸோ எல்லாமே காலி தான், உங்களுடைய பணம் ₹1 கூட திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லி டோட்டலி லாஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லியிருக்காரு. மேபி அவருக்கு என்ன நடந்துச்சோ தெரில, ஒருவேளை அவரோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா பிளட் பாத்தில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து வருத்தத்தில் சொல்கிறாரு, ப்ரோ ஆக்சுவலி உங்கள்கிட்ட நல்ல ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் நெகட்டிவ் போனாலும் நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு மார்க்கெட் வந்து 5,000 பாயிண்ட்ஸ் ஒரே நாளில் விழுந்தாலும் எல்லா ஸ்டாக்குமே ரெத்தாறு ஓடாது. கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் அடி விழுந்துன்னா எல்லா நாளுமே கண்டிப்பாக எல்லா ஸ்டாக்குமே நெகட்டிவ் இருக்காது. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஸ்டாக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ இது வந்து அவர் இப்படி சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க, இந்த எக்ஸைட் வந்து கன்சிடரேஷன் லெவல் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி. இது வந்து நீங்கள் கேட்டிருக்கதே தப்பு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2 ரைவல்ஸு, ஒன்று அமர்ராஜா, இன்னொன்று எக்ஸைடு. அமர்ராஜா பேட்டரிஸோட ஏர்னிங்ஸ் பி ரேஷியோ 20 இருக்குது. அமர்ராஜா 1000 கீழே வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு எடுத்து பார்த்தேன், நீங்கள் எக்ஸைடை கேட்டோன்னு அமர்ராஜா எடுத்து பார்த்தேன், 1061 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. கடைசியில் 1079 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க அமர்ராஜா பேட்டரிஸ். இன்னும் இறங்கும், வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் பொறுமையாக இருந்தால் இப்படி நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி 1700 போனது
ரீசன்ட் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் ஆந்திராவில் இவங்க சந்திரபாபு நாயுடு தலைமையில் ஆட்சி அமைஞ்சோன்னா 1775 ரூபா சம்திங் போனாங்க. இப்போ 1061 ரூபா வந்திருக்காங்க. இன்னும் அது இறங்கும். அதனால் அமர்ராஜா பேட்டரிஸில் வெயிட் பண்ணுங்கள். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸும் 2% மார்க்கெட்டில் கீழே விழுந்திருந்தாங்க. 389 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் 39 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இப்போ கை வைக்க முடியாது. வெயிட் பண்ணுங்கள். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். அமர்ராஜா பேட்டரிஸ் இன்னொரு 50 ரூபா 100 ரூபா இறங்கிச்சுன்னா ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்கள் அமர்ராஜா பேட்டரிஸ்லங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்ஸில் கேட்ட கொஸ்டின், ஒரு நண்பர் கமெண்ட்டில் கேட்டிருக்காரு, இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. 650 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இப்போ 1600 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகுது. ஆக்சுவலி அவர் வாங்கி 11 மாதம் ஆச்சுன்னு சொல்கிறார். ஸோ 11 மந்த்ஸில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் அவர் பார்த்துருக்காரு. 1626 ரூபா லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங்லாம் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன். ஸோ லாஸ்ட் 4 குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது டிசம்பர் 2023 வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்தது மார்ச் 2024 அவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 105 கோடி பேருக்கு. அதாவது டிசம்பர் 2023 60 கோடி சம்திங் ப்ராஃபிட்டு, அடுத்தது 105 கோடி, அடுத்தது அது வந்து 45 கோடியாக குறைஞ்சிருக்கு, மறுபடியும் அது 70 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் ஒரு குவார்ட்டரில் தான் அவங்களோட ப்ராஃபிட் அடி வாங்கிருக்கு. பட் இயர் ஆன் இயர் பேஸில் கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல குவார்ட்டர்ஸ் தான். 4 குவார்ட்டர்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். அது மாதிரி இந்த கம்பெனி ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி. இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி. 22,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது. பி ரேஷியோ 91 இருக்குது. ஆனால் இப்போ கை வைக்க முடியாது, டெட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இப்போ கை வைக்க முடியாது. 650 ரூபாய்க்கு இவர் வாங்கி 1600 ரூபாய்க்கு போயிடுறா, நீங்களே பார்த்துக்கோங்க. வேல்யூஷன் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ கை வைக்க முடியாது. ஆனால் லாங் டேர்முக்கு ஒரு ஒர்த்தான ஸ்டாக் தான். இப்போ இருக்க ட்ரெண்ட் வச்சு பார்க்கும்போது லாங் டேர்முக்கு ஒரு ஒர்த்தான ஸ்டாக் தான். 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சவுதி அரேபியாட்டேருந்து ஒரு 19 கோடி கான்ட்ராக்ட் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோட யூஎஸ் சப்சிடரியாக இருக்கிற நியூஜென் சாஃப்ட்வேர் இன்க் NSI இவங்க மூலமாட்டி யூஎஸ் பேஸ் ஹெல்த்கேர் கிளைண்டாக இருக்கிற என்டர்பிரைஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க $2.57 மில்லியன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஆர்டர். இப்போ ரீசெண்டாக இது நேற்று வின் பண்ண ஆர்டர். ஸோ ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க கம்பெனி. ஆனால் இப்போ இருக்க ட்ரெண்டில் கை வைக்க முடியாது. ஆல்ரெடி வச்சிருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒரு லாங் டேர்முக்கு ஒருத்தாக தான் இருக்கும் போல தெரியுது. நான் இப்போ உள்ள சுச்சுவேஷன் சொல்கிறேன். பட் லாங் டேர்முக்கு எப்படி போகும்னு தெரியாது. ஏதாவது தடங்கள் பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் சேல் பண்ணவா வச்சுக்க வாங்குறது உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். நான் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டியூலக்ஸ் பெயிண்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற இந்த அக்ஸோ நோபல் கம்பெனி, இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்களோட டெக்கரேட்டிவ் பெயிண்ட் பிஸ்னஸை வந்து இந்தியாவில் விற்க இருக்கிறாங்க, இந்தியன் பிஸ்னஸை. இதை வந்து JSW பெயிண்ட்ஸ் பர்கர் பெயிண்ட்ஸ் அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு ரேஸில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா JSW பெயிண்ட்ஸ் வந்து ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் க்ரோத் அந்த போத் செக்மெண்ட்டில் வந்து அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து இது பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த டச்சு மல்டிநேஷனல் கம்பெனி தான் அக்ஸோ நோபல். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியாவில் இவங்களோட போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இப்போ இவங்க வந்து இந்தியன் பிஸ்னஸை வந்து செல் பண்ணுறா இருக்கிறாங்க. JSW சிமெண்ட் வந்து இன்னும் நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸில் வந்து ஆர்கானிக் க்ரோத்துக்கு நாங்கள் ஒரு 1000 கோடி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அக்ஸோ நோபல் வந்து அவங்களோட டெக்கரேட்டிவ் பிஸ்னஸை வந்து நாங்கள் விற்க போகிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ பர்கர் பெயிண்ட்ஸும் JSW பெயிண்ட்ஸும் ரேஸில் இருக்கிறாங்க. பட் யார் வந்து அக்யூசியேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரில. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ஸோ நோபல்ங்கிறது ஒரு டச் மல்டிநேஷனல் கம்பெனி. அவங்க இந்தியன் பிஸ்னஸை டைல்யூட் பண்ணுறாங்க. யார் வாங்குறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது வாங்கினாங்கன்னா அது ஒரு மெகா அக்யூசியேஷனாக தான் இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து GST பே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து டிசம்பரில் 89,000 crores சம்திங் தான் கொடுத்தாங்க. 89,086 crores, அதாவது 89,086 கோடி தான் டிசம்பரில் கொடுத்தாங்க. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பண்ணியிருக்காங்க. 1.73 lakh crore இருக்குது. 1.73 lakh crore இருக்குது. ஏன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் டபுள். டிசம்பரில் ரிலீஸ் பண்ண ஃபண்டை விட இது வந்து அதிகமாக ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாட்ட அவங்க டேக்ஸ் கொடுத்தது வந்து உத்தரப்பிரதேசுக்கு வந்து 31,039 கோடி கொடுத்துருக்காங்க. பீகாருக்கு 17,000 கோடி மேலே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து மத்திய பிரதேஷ்க்கு 13,500 கோடி கிட்ட இருக்குது. வெஸ்ட் பெங்காலுக்கு 13,000 கோடி மேலே இருக்குது. கர்நாடகாவுக்கு 6,300 கோடி. மகாராஷ்டிராவுக்கு 10,930 கோடி. ஜார்க்கண்டுக்கு 5,722 கோடி. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து 9,000 சம்திங் கோடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸுக்கு எல்லாமே அவங்க ஃபண்டு பிரித்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. குறிப்பாக இந்த ருபி டிப்ரிசியேஷன், நெக்ஸ்ட் வந்து இந்த கரன்சி வாலட்டைல்னால வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு வந்து இது ப்ரெஷராக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு பெனிஃபிட்டாக இருக்கலாம். பட் இம்போர்ட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரகிள் தான். ரீசன் பார்க்கும்போது இந்த ஆட்டோ கம்பெனிஸ் மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் கம்பெனியும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபேட் கார்ஸாக இருக்கிற, குறிப்பாக லக்ஸரி காராக இருக்கிற பென்ஸ், BMW, ஆடி, வால்வோ இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிலாம் காஸ்ட் ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அந்த ஆட்டோ காம்போனன்ட்ஸ் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாட்டு ருபி டிப்ரிசியேஷன் ஆகிறது மூலமாட்டு
இந்த கரன்சி ஃப்ளக்டேஷனால இவங்களுக்கு ஒரு ப்ரெஷர். அதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நடக்கும். எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் கம்பெனி, இந்த லேப்டாப்பு, ஃபோனு அந்த செக்மெண்ட்டில் இதே தான் பிரச்சனை. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசியோட ஒன் ஆஃப் த சப்சிடியாக இருக்குது தான் ஐடிசி இன்ஃபோடெக். இது வந்து அவங்களோட ஒன் ஆஃப் த ஐடி கம்பெனி. ஸோ ஐடிசியோட ஹிஸ்ட்ரி வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க வந்து கொல்கத்தாவில் பெங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஏஐ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடி ஹப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஐடிசி இன்ஃபோடெக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கண்ட்ரீஸில் 40க்கு மேற்பட்ட கண்ட்ரீஸில் அவங்களுக்கு கிளைண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஐடிசி இன்ஃபோடெக் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்டாட்ட அவங்களோட பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஐடிசியோட ஃபுட்டெக் பிஸ்னஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இவங்க வந்து அந்த அவங்களோட ஃபுட்டெக் பிஸ்னஸே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸில் பேன் இந்தியா லெவலில் எக்ஸ்பென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஐடிசி ஃபுட்டெக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டாக இருக்கிற சன்ஃபீஸ்ட் ஆசீர்வாத், அதில் ஆசீர்வாத் சோல் கிரியேஷன், சன்ஃபீஸ்ட் பேக்டு கிரியேஷன், ஐடிசி மாஸ்டர் செஃப் கிரியேஷன், இதை வந்து பேன் இந்தியா ப்ரெசன்ஸில் 3 to 5 இயர்ஸில் நாங்கள் எக்ஸ்பென்ஷன் பண்ணுவோம்னு சொல்லி அந்த ஃபுட்டெக் பிஸ்னஸோட ஹெட்டாக இருக்கிற பல்லா அவர் வந்து அப்டேட் கொடுக்குறாரு. ஸோ அவரோட ஃபுல் நேம் வந்து ரோஹித் பல்லா, அவர் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. இந்த ஃபுட்டெக்கில் வந்து ஆக்சுவலி இந்த ஃபுட்டெக்கில் போர்ட்ஃபோலியோன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஐடிசி மாஸ்டர் செஃப் கிரியேஷன் எடுத்திங்கன்னா அதில் நார்த் இந்தியா டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்தது கஃபே பிஸ்னஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சன்ஃபீஸ்ட் பேக்டு கிரியேஷன், பேக்கர் ஃபஸ்ட்டு அந்த இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ளவுட் கிச்சன் இருக்குது, கஃபே ஆப்ரேஷன் எல்லாமே இதில் வச்சுருக்காங்க இந்த ஃபுட்டெக்கில். ஸோ இப்போ எங்களோட மார்க்கெட் கேபிலேஷன் 5 லட்சம் கோடிக்கு மேலே இருந்தாலுமே ஃபுட் டெலிவரி செக்மெண்ட் மட்டும் $8 to $9 billion வந்து எஸ்டிமேட் ஆகுது. அது வந்து 2030 $35 billion $40 billion ஆட்டு வளரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க வந்து நான் சொன்ன மாதிரி இந்த க்ளவுட் கிச்சன் ஆப்ரேஷன் அது வந்து 2021 லான்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 40 கிச்சன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி 21 வந்து பெங்களூர்லையும், சென்னையில் ஒரு 9 இது வச்சுருக்காங்க, ஹைதராபாத்தில் 7 to 8 வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இதான் சொல்கிறது, ஐடிசி எல்லாருமே சிகரெட் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நான் இதான் சொல்கிறது, அது லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செக்மெண்ட்டே மாறிடும். ஃபுட்டெக்கில் மட்டுமே $30 to $40 billion அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க 2030க்குள்ளே. ஸோ அப்போ மற்ற செக்மெண்ட் பேப்பர் போர்டு, ஐடி கம்பெனி இது எல்லாமே எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ ஐடிசி லாங் டேர்முக்கு ஒரு ஒர்த்தான ஸ்டாக்கு, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டும் கொஞ்சம் அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் டிமர்ஜர் ஆகி லிஸ்ட் பண்ணுறது வரைக்கும் வெயிட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டை நான் எடுத்து பார்த்தேன் ஆக்சுவலி எப்படி க்ளோசிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. இதில் டவ் ஜோன்ஸ் பார்க்கும்போது 41,938 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 1.63% நெகட்டிவ், 696 கிட்ட பாயிண்ட்ஸ் கிட்ட கீழே விழுந்திருக்கு. நாஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா 1.63 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல தான் கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி S&P 500 பார்க்கும்போது 1.54% நெகட்டிவ்ல தான் கீழே விழுந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம மார்க்கெட்டில் மண்டே எப்படி இம்பாக்ட் ஆகுமான்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் ஆக்சுவலி யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவ் இருந்தாலே நம்ம மார்க்கெட்டும் அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது மண்டே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஃபேமிலி கூட ஒன் ஆஃப் த க்ளோஸாக இருந்த டிவிஎஸ் ஃபேமிலி வெட்டர்னம் அப்படின்னு சொல்லுவாங்க H. லக்ஷ்மணன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 92 வயசில் வந்து இறந்திருக்காரு. ஏன்னா அவர் வயது முதிர்வு இருக்கும். ஸோ அது ரிலேட்டட் இஷ்யூஸ்னால அவர் இறந்திருக்காரு. ஸோ 92 ஏஜில் அவர் இறந்திருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுந்தரம் கிளைட்டன் அந்த கம்பெனியோட ஃபார்மர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்திருக்காரு. டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட்லேயே இருந்திருக்காரு. டிவிஎஸ் ஃபேமிலி கூட ரொம்பவே க்ளோஸாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டிவிஎஸ் மோட்டரோட ஃபவுண்டராக இருக்கிற TS ஸ்ரீனிவாசன் அவருடைய ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க அந்த பிஸ்னஸ் செக்மெண்ட் எல்லாமே. ஸோ 20 வயசுலேயே பார்த்தீங்கன்னா இவரோட வேலையை ஆரம்பிச்சிருக்காரு வேரியஸ் பிஸ்னஸ் செக்மெண்ட்டில். இப்போ 92 வயசுல இறந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இவரோட நேம் மறுபடியும் சொல்கிறேன், H. லக்ஷ்மணன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 92 வயசில் இறந்திருக்காரு. இவங்களுக்கு வந்து ஒரு ஒய்ஃப், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்னு, நெக்ஸ்ட் வந்து 2 டாட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.